மாநாட்டுக்காண்டி 21ஆம் தேதி இங்கேருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. திரு நாச்சியப்பன் அவர்கள் வந்து 21ஆம் தேதி இங்கே சென்னையிலேருந்து புறப்பட்டு அப்புறம் அங்கே போய் சேரும். 22ஆம் தேதி ஈவினிங் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து சேரும். ட்ரெயின் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து எல்லா இடங்களிலும் வாகனங்கள் நிறைய ஏற்பாடு பண்ணப்பட்டு மாநாட்டுக்காக சிறப்பான ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்குது. இதுபோல மலேசியா, சிங்கப்பூர், கொழும்பு ஆகிய பகுதியிலிருந்து எல்லாரும் வர இருக்கிறாங்க. ஆக மாநாடு சிறப்படைய வேண்டும். முருகனுடைய ஆசையோடு நடைபெறும் மாநாடு. இதில் ஊடகங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். வலிமை இல்லாதவர்கள் இந்த மாநாட்டை பயன்படுத்தி தங்களை வலிமைப்படுத்த நினைக்கிறார்கள். கனிமொழி நான் அதை அப்படி மாற்றி சொல்கிறேன். நாங்கள் வலிமையோடு இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏற்கனவே என்னென்னா திமுக இப்போ வந்து இந்த கூட்டணி மோசம், இந்த கூட்டணி சரியில்லை, இது துரோக கூட்டணி, இது வலிமையாக இருக்குதா இல்லையாங்கிறது நாங்கள் வலிமையாக இருக்கிறதுனால தானே அவங்க வந்து எங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஊடகங்களே நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஊடகங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களை பார்த்தா கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. கூட்டணி எப்படி, எத்தனை சீட்டு, இதெல்லாம் நீங்கள் எங்களை பார்த்து தான் கேட்குறீங்க. ஆனால் எந்த ஊடகமாவது நீங்கள் வந்து முதலமைச்சர்கிட்டையோ அல்லது துணை முதலமைச்சர்கிட்டையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்கள்ட்டையோ அந்த கூட்டணியுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்ட்டையோ போய் யாராவது இது வரைக்கும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போகிறீங்க, காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போகிறீங்க, எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க உங்கள் கூட்டணிக்கு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆனால் நீங்களே ஒப்புக்கொள்ளுறீங்க. அப்படின்னா நாங்கள் தான் வலிமையான கூட்டணி, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் எங்கள்கிட்டயே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்ல சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது இதுவரைக்கும் ஒருத்தர் கூட போய் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கவே இல்லையே. ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல. அப்படி தானே? அதில் விடுதலை சிறுத்தைகள் கூட அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேணுங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன இருக்குது? காங்கிரஸ் கட்சியிலே நம்மெல்லாம் இவ்வளோ நம்மளால தானே இவங்க திமுக வர்றாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கும் இருக்குது. நீங்கள் யாராவது இப்போ இனிமேலாவது போய் கேளுங்க. உங்கள் கூட்டணியில் நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்க போகிறீங்க, இல்லை 96 வந்து நீங்கள் மைனாரிட்டியில் 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் இருந்தீங்க, அப்போ நாங்கள் அதே மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பதிலை கேளுங்களேன். நீங்கள் எங்களை மட்டும் திருப்பி இது வரைக்கும் 60 நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நீயோட 60 நாள் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேள்வி அவங்க கேட்கும்போது உங்களெல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டில் வந்து உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இப்படி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் வரதா இருக்குது. ஆந்திர துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய பவன் கல்யாணி அவர்கள் உறுதியாக வருகிறார்கள். நானும் மதிப்புக்குரிய அண்ணா சிவரெட்டி அவர்களும் அண்ணா சக்கரவர்த்தி அவர்களும் போய் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவங்க வந்து வரணும்னு ஒப்புக்கொண்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க 15ஆம் தேதியிலேருந்து அவங்களும் விரதம் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே அதை விரதம் இருந்து அதை ஒரு பெரிய அளவில் பண்ணணும். இதில் வந்து இது அரசியல் கட்சி மாநாடு கிடையாது. அந்த அரசியல் கட்சியில் நிச்சயமாக யார் திமுக நினைக்கிற மாதிரி இது அரசியல் யாரும் பேச மாட்டாங்க. மேடையில் தலைவர்கள் மட்டும் இருப்பாங்களே தவிர நாங்கள் கூட மேடையில் போய் இருப்போமாங்களுக்கு தெரியாது. நாங்களாம் பக்தர்களாக தான் நாங்கள் போகிறோம். அது வந்து எந்த அரசியல் கருத்துக்களும் நிச்சயமாக 100% அரசியல் கருத்துக்கள் அங்கே வராது. அதனால் இது முருக பக்தருடைய மாநாடு. முருக பக்தர்கள் திமுகவில் இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் உட்பட அனைவரும் அதில் கலந்து கொள்ளலாம். அது இன்னும் இதுவரைக்கும் ஒன்றும் தகவல் இல்லை. வரலாம் இல்லை இல்லை அது இல்லை, இது வரைக்கும் வரல. சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது முருகன் மாநாடு குறித்து பேசியிருக்காங்க. பாஜக வட மாநிலங்களில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி வாக்குக்காக தேர்தலுக்காக ஒரு பிரச்சனை முன்னெடுத்தாங்க. கேரளாவில் ஐயப்பனை வைத்து முன்னெடுத்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுத்திருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க.
குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரக்கடவுள் இருப்பார். ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலம் உண்டு, உங்களுக்கு தெரியும். குறிஞ்சி நில கடவுள் முருகக்கடவுள், தமிழ் கடவுள் முருகக்கடவுள். எல்லாருமே யார்கிட்ட கேட்டாலும் தமிழ் கடவுள் முருகக்கடவுள். தமிழ் கடவுளுக்கு தமிழ்நாட்டில் தானே பண்ண முடியும், இல்லைங்களா? அதனால தமிழ்நாட்டில் முருகருக்கு ஒரு விழா எடுப்போம். இது எடுபடாதுன்னு சொல்றாரு. யார் சொல்றாங்க? சீமான் சொல்றாரு, பாஜக முருகனை கையில் எடுத்திருக்காங்க, இது எடுபடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உங்களுடைய அதாவது நாங்கள் இப்போ 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டையே கையில் எடுப்போம். பாஜக உடனே தேசிய ஜனநாயக கூட்டணி கையில் எடுப்போம். திருப்பரங்குன்றம் போன்ற ஒரு பதட்டமான ஒரு சூழல் அங்க இருந்தது. அதை ஒட்டி தான் இந்த மதுரை மாநாடு அப்படின்றது இருக்கு. இது ஒரு அரசியல் மாநாடாக இருக்குன்ட்டு சிபிஎம் அதுல திமுகவும் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. நீங்க அரசியல் மாநாடு இல்லைன்னு சொல்றீங்க. இல்லை, அதாவது திருப்பரங்குன்றத்தில் எந்த விதமான பதட்டமான சூழ்நிலையும் அங்கே வந்ததே இல்லை. வேணா நீங்கள் அந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயத்த சொல்கிறீங்க. அப்போ பதட்டம் இல்லை. ஒரு சாரார் போனாங்க, நானும் முதல்ல போனேன். அதில் போய் கலந்துக்கிட்டோமே தவிர அங்கே பதட்டமான சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலும் அங்கே ஏற்படலை. திமுக என்றைக்கு எங்களை ஆதரித்து பேசினாங்க? 1999 எங்களை ஆதரித்து பேசினாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஆதரித்து பேசலை. 99 எங்களை ஆதரித்து பேசினாங்க திமுக. இது வரைக்கும் அவங்க அதுக்கப்புறம் ஆதரித்து ஒன்றும் பேசலை. இனிமேல் பேசுவாங்களா இல்லையான்னு பக்தர்கள் மாநாடு முடிஞ்ச பிறகு தெரியும். அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அது மட்டும் இல்லை அவங்களுடைய குடும்ப பிரச்சனை. அதை போய் நாங்கள் காரணம்னு சொல்கிறது எந்த அது பேசிக்கே அது உங்கள் கேள்வியே சரியானதாக இல்லை. அதில் அது சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு. போயிட்டு வந்த பிறகு அதை பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் லேட்டாக வந்து மன்னிச்சிடுங்க எல்லாரும்.